ஒரு மடத்தை பற்றி அந்த மடம் ஃப்ராடு அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருன்னு பாருங்க, இன்னொரு மடம் தான் சொல்லணும். இது காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு பிஜேபி சொல்லணும், பிஜேபி தப்பு பண்ணிடுச்சுன்னு காங்கிரஸ் சொல்லணும். ரெண்டு பேருக்கும் மடத்துக்கு கிரீஸ் அடிக்கிற வேலையை பண்றாங்க. இது காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி சசிகாந்த் செந்தில் தான் இதுல பின்புலத்தில் இருக்காரு. சசிகாந்த் செந்தில் வந்து பின்னணியில் இருந்தா தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக, காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக அவர் புகார்லாம் கொண்டு போவார். நாரோட பூவும் சேர்ந்து பூவும் நாரி போச்சு. அது அண்ணாமலைக்கு தான் பொருந்தும். நான் என்ன சொல்றேன், யூஆர் போலீஸ் ஆஃபீஸர், யோசிங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதுக்குள்ளே ஏன் இதில் கொண்டாந்து சனாதனத்தை நுழைக்கிற? அதற்கு பின்னால் யாராவது காரணமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதை மறைக்காமல் வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு செய்கின்ற உண்மையான தர்மம். அதுதான் இறைவனுடைய நியதி. இல்லை என்றால் நீங்கள் எல்லோருமே கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கபோதிகளாக மாறிவிடுவீர்கள். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு பாலா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், தர்மஸ்தலா இஷ்யூ அப்படின்றது கடந்த 2 மாதங்களாக நாட்டையே உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெல்தங்கடி என்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா கோயில், தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயில், அந்த கோயில் நிர்வாகிகள் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அங்க நேத்ராவதி நதிக்கரையில புதைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் அங்க 1994 95 2014 வரைக்கும் அங்க தூய்மை பணியாளராக வேலை பார்த்த ஒரு நபர். அவர் வந்து இப்போ விசில் ப்ளவரா வெளியில வந்து என்னுடைய மனசாட்சி உறுத்தியது, அதன் அடிப்படையில் இப்போ அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சில ஆதாரங்களையும் கொடுத்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிறாரு. இப்போ விசாரணை போட்டு சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுச்சு. இப்போ அது அரசியல் ரீதியாகவும் கிளம்பி இரண்டு கட்சிகளுக்கும் மத்தியில, காங்கிரஸ் பிஜேபி மத்தியில பெரிய புயலா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சட்டமன்றத்திலேயே அதை பற்றி கடுமையான விவாதங்கள் எழுப்பப்படுது. பலருமே வந்து கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுறதையும் பார்க்க முடியுது. இன்க்ளூடிங் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களுமே வந்து அந்த நிர்வாகத்துக்கு ஆதரவாக இந்துக்களை இழிவுபடுத்துறாங்க, சனாதன தர்மத்தை வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அரசியல் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து அண்ணாமலை உட்பட வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சதி செயல் இருக்கு அப்படின்னு ஒரு புகாரை சொல்றாங்க. இதுல குறிப்பா நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இந்த மடங்கள், இது வந்து தர்மஸ்தலான்ற ஒரு இடம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பல இடங்கள்ல பல குற்றச்சாட்டுகள் இதற்கு முன்பாக நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து நித்யானந்தா தொடங்கி குர்மித் ராம் ரஹீமா இருக்கட்டும், இப்படி பல இடங்கள், இப்போ இன்க்ளூடிங் இங்க ஈசா வரைக்குமே வந்து பல மடங்கள், அந்த மடங்களை நடத்தக்கூடிய ஆட்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்து அரசியல் நடக்கிறத பார்க்கிறோம். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மடங்கள் தான் அங்க ஆதிக்கம் செலுத்துது. அரசியல்னு வந்தாவே அவங்களுடைய ஆதிக்கம் தான் அங்க இருக்கு. அவங்க சொல்ற ஆட்களுக்கு தான் அங்க ஓட்டே விழுது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. இப்ப இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கிறது? இதன் பின்னாடி நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? மடங்கள், மடாதிபதிகள் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு தான் வந்து அதில் முதல் குரல் கொடுத்தது. கோவில் கூடாது என்பதல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற பராசக்தி வசனத்தெல்லாம் நம்முடைய பல மறுமலர்ச்சிகள், சுயமரியாதை சிந்தனைகள் அப்படிலாம் தொடங்கி இருக்கிற ஒரு ஊர்லேருந்து நம்ம இதை பார்வையாளராக தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கர்நாடக மாநிலம் மட்டுமல்ல, உலகமே மதங்கள் தான் மக்களை மடையர்களாக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து எந்த மதம்ன்றதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுன்னிகளுக்கும் ஷியாவுக்கும் நடக்கிற சண்டை. சுன்னிகள் வந்து ஷியாவுடைய மசூதிகளில் வந்து குண்டு போடுறதும், ஷியா முஸ்லீம்கள் வந்து சுன்னி மசூதிகளில் குண்டு போடுறதும், சகோதரர்களை அழித்துக் கொள்வதுமாக ஒரு பக்கம் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸுக்கு எதிரான போரில் வந்து இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மதத்தினுடைய நிலைத்தன்மையை நிலைநாட்ட போகிறோம்னு சொல்லிட்டு யூதர்களுடைய மேலாண்மையை நிலைநாட்டுறதுக்கு வந்து தன்னுடைய மதத்தை கையில் வச்சிட்டு இருக்கான். யூதர்களுடைய மதம் வந்து என்னுடைய பூர்வீக மதம்ன்ற காரணத்தால் அதுக்கு கிறிஸ்டியானிட்டி என்று சொல்ல அழைக்கின்ற கிறிஸ்துவம் வந்து பின்னணியில் நிற்கிது. இல்லைனா 1 கோடி பேர் இருக்கிற இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி உலகத்தெல்லாம் மிரட்டிட்டு இருக்க முடியாது. சைனாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புத்த மதமாக இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் கம்யூனிசத்தினுடைய அடிப்படையில் போயிட்டு, தாய்லாந்து, பர்மா, இலங்கை மதத்தினுடைய அடிப்படையில் தான் தமிழர்கள் மீதான அடக்குமுறை நடந்தது.
ஆக உலகத்தினுடைய வல்லாதிக்கமே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வருபவர்கள் மக்களை அடிமைப்படுத்துவதற்கு அவர்கள் கையில் எடுக்கின்ற முதல் ஆயுதம் மதம். இதில வந்து நானு எல்லா மதத்தையும் சொல்லிட்டேன். இந்து மதத்துக்கு கடைசியா வரேன். இப்ப இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த இந்தியா என்பது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலும், மற்ற எதனுடைய அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா, இது மல்டி எத்னிசிட்டி கல்ச்சர் உள்ள ஒரு நாடு. பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள் உள்ள ஒரு நிலம். ஆனால் இது வந்து ஒரு நாடாகத்தான் அறியப்பட்டது. இவங்க 1008 சொல்லுவாங்க தேசபக்தர்கள், பிரிவினைவாதிகள் அது இதுன்னு சொல்லிட்டு நேத்து உச்சநீதிமன்ற நீதிபதியே வந்து நக்சல்ட்டார் அமித்ஷா. இன்னைக்கு 18 நீதிபதிகள் வந்து கண்டன அறிக்கை குடுத்திருக்காங்க. நீங்க வந்து இந்த மாரி கொச்சைப்படுத்தாதீங்க. போல இந்த நாட்டினுடைய அழகு என்பது பல கலாச்சாரங்கள், பண்பாடு இருந்ததாக இருந்தாலும், அரேபியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள், குறிப்பாக அங்கு இருக்கின்ற இஸ்லாமியர்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற எந்த இஸ்லாமியனுக்கும் குடியுரிமை கொடுப்பதில்லை. இந்தியாவிலிருந்து போகின்ற முஸ்லீமுக்கும், பங்களாதேஷ்லேருந்து போனாலும், பாகிஸ்தான்லேருந்து போனாலும், இந்தோனேஷியாவிலேருந்து போனாலும் கூட சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் சுத்தமா குடியுரிமை வாங்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அரபு வம்சத்தில் நேரடியாக வந்த இஸ்லாமியர்கள். நீங்கள் எல்லாம் காஃபிர், மதம் மாறியவர்கள். ஆகவே நீங்கள் எங்களுக்கு இணையானவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்களான்னு என்ட்ட காமிங்க. அங்கேயும் மதத்தை வைத்து நடத்துகின்ற பாகுபாடுகள் உண்டு. கிறித்துவத்தில் உண்டு. புத்த மதத்துல ரோஹிங்கியாவை அடிக்கிறதுக்கு வந்து புத்த மதம் தான் மேல நின்னுச்சு. இல்லையா? புத்த மதம் மேலோங்கணுன்றதுக்காக தான் பண்ணான். தாலிபானே அங்க இருக்கிற இனக்குழுக்களுக்குள்ளே மத சண்டை. பஷ்டூனுக்கும் தாரிக்கும் என்ன? இதை போன்ற பல கோளாறுகள் வந்து உலகத்துல மக்களை ஒடுக்குவதற்கு மதங்கள் தான் கையெடுக்கப்பட்டது. காலங்காலமா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 2, 3 உதாரணத்தோட நிறுத்திட்டீங்க. ஏன் எல்லா மடங்களிலிருந்து மட்டுமே கொலை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் வெளியில வருது? தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பிரேமானந்தா வழக்கு. பெண்கள் சம்பந்தப்பட்டது. நித்யானந்தா இன்னும் வீடியோ நாறுது. எங்கெங்கேயோ போய் உட்கார்ந்திருக்காரு. நாளைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களே கூப்பிட்டு கைலாசா நாட்டினுடைய மிகப்பெரிய உயர்ந்த விருதை வந்து இந்து மதத்தினுடைய பிரதிநிதியா குடுத்தாருன்னு கூப்பிடுற அளவுக்கு கூட அவனுக்கு தைரியம் இருக்கு. ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு தைரியம் இருக்கு. ம். இவரெல்லாம் போமாட்டாருன்னு வச்சுக்கங்க. ஆனா எங்க இருக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு இந்திய புலனாய்வுத்துறை வந்து உறக்கத்தின் உச்சியில இருக்கு. என்ன குற்றச்சாட்டுல போனார் அவரு? இல்லையா? சைவ மடங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருவாவடுதுறை மடங்கள்ல போல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உண்டு. மதுரையில இருந்த அருணகிரிநாதர் மேல வந்து பெண் சார்ந்த குற்றச்சாட்டுகள் உண்டு. சமீபத்துல கர்நாடகால வந்து ராகுல் காந்தி வந்து நீங்க தான் அடுத்த பிரதமர்னு ஒருத்தர் சொன்னார். உடனே அவர் மேல போக்சோ வழக்கு போட்டு கைது பண்ணாங்க. சங்கர மடம் எடுத்தீங்க காஞ்சிபுரத்துல கொலை வழக்கு வந்தது. நீங்க சொன்ன குர்மீத் ராம் ரஹீம் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு தனி ராஜ்யமே நடத்தினார். அவருடைய ஆசிரமத்துல வந்து காயின்ஸே வேற, டினாமினேஷன் வேற. இந்தியாவினுடைய கரன்சி அங்க செல்லாது. சொந்தமா கரன்சி போட்டு நடத்திட்டு இருந்தான். 7,00,000 பேர், 8,00,000 பேருக்கு மேல தொண்டர்கள், பக்தர்கள் இருக்கிற ஒரு ஆசிரமத்துல அந்த குர்மீத் ராம் ரஹீமை வந்து கைது செய்யற அன்னைக்கு நடந்த ஸ்டாம்பீட் சொல்றேன் பாருங்க, கூட்ட நெரிசல். அதிலே கிட்டத்தட்ட 20, 30 பேர் செத்து போனான். அவனுக்கு பாதுகாவலராக வந்த ஒரு காவலரே அவன் ஆதரவாளரா இருந்து சுடுறான். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான கூட்டத்தை வந்து குர்மீத் ராம் ரஹீம் வச்சுக்கிட்டு ஒரு 30, 40 செயினை போட்டுக்கிட்டு படத்துல நடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த அந்த ஆளு ஜெயிலுக்கு போனதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை முறை பரோல்ல வந்திருக்கான்ற கணக்கு யாருக்குமே கொடுக்கல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. தேவனுடைய தூதர்களாக கருதப்படுகின்ற எல்லோரும் தேர்தல் தூதுவர்களாகவே மாறி போறான். நான் சொன்ன இத்தனை உதாரணங்கள் ஆசாராம் பப்பு எடுத்துங்க, எல்லாம் ஜெயிலில் இருக்காங்களே ஒழிய, சக்கி வாஸ்தேவ் எடுத்துங்க, காமராஜ் மற்றும் அவரது மனைவியினுடைய கண்ணீர் கிட்டத்தட்ட 15, 20 வருடங்களாக துடைக்கப்படவில்லை. அமெரிக்காவில் போய் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஜக்கி மேல. குழந்தைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் சொன்னதாக சொன்ன ஒரு காரணத்துக்காக அங்க இருக்கிற ஒரு பக்தர் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காரு அமெரிக்காவில். 100 கோடி அவருடைய ஈஷா மையத்துக்கு பிரதமர் மோடியே வராருல்ல.
எல்லா இடங்களுக்கும் இங்க மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்களுக்கும் அரசியல் தலைவர்கள் போவாங்க. இப்ப கர்நாடகாவுக்கு வருவோம். இந்தியாவினுடைய நிலைமையே இப்படிதான். எல்லா இடங்களிலும் நீ போய் பாருங்க, மடாதிபதிகள் தான் வந்து ஆதிக்கம் மிக்கவர்களாக இருப்பார்கள். தேர்தல் வந்துன்னு வச்சுங்களேன், நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா, ஃபாதர் யாருக்கு சொல்றாரோ அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு சர்ச்சில் மீட்டிங் நடக்கும். மசூதிகள்ல கூட்டம் நடக்கும். அப்ப இந்த மக்களை மந்தை ஆடுகளாகவே வைத்திருப்பதில் மதங்கள், எல்லா மதங்களும் மிக குறிக்கோளோடு நடந்து கொள்கிறார்கள். அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான். அப்ப மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவன் சார்ந்த மதம் எதுவோ அதன் மேல இருக்கிற நம்பிக்கை. சீக்கியர்களுக்கும் உண்டு அது. ஜெயின்களுக்கும் உண்டு. எல்லா மதங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மதங்களுக்கும் அல்லது மனிதனுக்கு மரணம் சார்ந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா, அப்புறம் மதங்களுக்கு வேலை இருக்காது. நீ இனிமே வந்து உனக்கு மரணமே கிடையாது. சாக மாட்டேன்னு சொல்லி பாருங்க. ஒரு கோயிலுக்கும் ஒருத்தனும் போக மாட்டான். எல்லா கோயிலும் மூடிடும். நான் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். கோவிட் வந்த உடனே முதல்ல மூடுனது மக்கா, வாட்டிக்கன், திருப்பதி, ஷீரடி. எல்லா கடவுளும் வந்து ரொம்ப பத்திரமா கதவை மூடிக்கிட்டாங்க 8 மாசத்துக்கு. உண்டியும் வேணாம், வசூலும் வேணாம்னு சொல்லிட்டு. ஊசியெல்லாம் போட்டு முடிச்சு வெளியில வந்தோடனே வாங்க மறுபடியும் காசு போடுங்கன்னு உண்டியை திறந்து வச்சுக்கிட்டாங்க. உலகம் பூரா. அப்ப மனிதன் கேட்கின்ற லாஜிக்கல் கொஸ்டின் ஒன்று இருக்குல்ல. மரணம் என்பது ஏன் படைக்கப்பட்டது என்ற கேள்விக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு விடை சொல்வதாக எல்லா மதங்களும் மனிதனை வந்து கையில் வச்சிருக்கு. அதனால தான் அது அரசியலை தீர்மானிக்கும். மன நிம்மதியை தேடி ஒரு சுயநலத்தோட மன நிம்மதியை தேடுகின்றவனுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மத குழப்பமே வராது. அவன் வந்து ஒரு சுய சிந்தனை உள்ளவனாக, அடுத்தவனுக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் செய்யாதவனாக, அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாதவனாக, பெண் மீது மோகம் கொள்ளாதவனாக, காதல் வேற, பெண் மீது மோகம் கொள்ளாதவனாக, களவு செய்பவனாக, லஞ்சம் வாங்காதவனாக வாழ்கின்ற ஒருவனால் என்னைக்கும் நிம்மதியா வாழ முடியும். அதுக்கு வந்து பேஸ் வாய்ஸ்ல இங்கிலீஷ்ல உட்காந்து டோன்ட் திங்க் அபவுட் எஸ்டர்டே, டோன்ட் திங்க் அபவுட் டுமாரோ, ஜஸ்ட் திங்க் அபவுட் டுடே, நவ். இதுக்கு ஒரு $50 வாங்கிட்டு ஜக்கி மாதிரி பேசினா பைத்தியக்கார மாதிரி போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருப்பானுங்க. இதை நம்மளாலையும் தமிழில் சொல்ல முடியும். நடந்ததை நடந்ததாக விட்டுவிடு, வருவதை பார்த்து பயப்படாதே, இருக்கின்ற நேரத்தை எளிமையாகவும் இனிமையாகவும் கழிப்பதற்கு பழகிக்கொள் சொன்னா நம்ம தமிழ்ல பேசுவோம். அதனால பிடிக்காது. எல்லாம் கொஞ்சம் சமஸ்கிருதத்துல ஸ்வாகா சொல்லணும். இதை போன்ற நிலைமை போயிட்டு இருக்கும்போது இந்த கர்நாடகாவுக்கு நான் ஏன் இந்த முன்னுரை கொடுக்கறதுக்கு காரணம், நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மடத்தை பற்றி பேசணுன்ற சிந்தனை வந்து பார்க்குறவங்களுக்கு வரக்கூடாது. கர்நாடகாவை பொறுத்தவரை மடங்களுடைய ஆட்சியில் தான் அரசியலே நடக்குது. சித்தராமையா வரும்போது டி.கே. சிவகுமாருக்கும் அவருக்கும் யார் முதல்வராக இருப்பது என்பதில் ஒரு ஒப்பந்தத்தை காங்கிரஸ் வந்து கொடுக்குது. நீங்கள் 6 மாதம், அவர் 6 மாதம் இருக்கட்டும் சொல்லிட்டு போன வாட்டியே சித்தராமையா அந்த தகராறு பண்ணார். சித்தராமையாவுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக தான் டி.கே. சிவகுமார் வந்து ஜக்கி வாசுதேவ் கிட்ட வந்து நவராத்திரி இந்த ஃபங்க்ஷனில் சிவராத்திரியில் உட்காந்துட்டு போனார். அமித்ஷா வந்த இதில் அது வந்து ஒரு இண்டிகேஷன். நீங்கள் கொடுக்கலனா நான் என்ன வேணால் பண்ணுவேன்றதை வந்து டி.கே. சிவகுமார் கர்நாடகாலையும் ஒரு ஈஷா மையம் இருக்கு. அதன் சார்பாக அவர் வந்து பங்கெடுத்தாருன்னு எதில் வேணா வரட்டும். இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய பாட்டு பாடியிருக்காரு சட்டசபையில். சட்டசபையில் ஆர்எஸ்எஸ்னுடைய பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அவர் செய்தி சொல்லிகிட்டே இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேவண்ணா வழக்கு வந்தது பாருங்க. ரேவண்ணா வழக்கு வந்து பிரிஜ்வால் வழக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட 3000 வீடியோக்களை பென்ட்ரைவாக போட்டு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போட்டாங்க. இன்னைக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்துருச்சு. அதையெல்லாம் டி.கே. சிவகுமார் செஞ்சார்னு சொல்லுவாங்க. அப்படி செய்திருந்தாலும் அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம். ஒரு குற்றவாளியை அடையாளம் காட்டுகின்ற தேர்தல் பிரச்சாரம். அவருக்குரிய பங்கீட்டை நீங்கள் கொடுக்கல. அப்போ அவர் சார்ந்த மடங்கள் இருக்கு, இவர் சார்ந்த மடங்கள் இருக்கு. இந்த ஒக்கலிகா லிங்காயத்து பஞ்சாயத்தில் இந்து மதத்தினுடைய நாங்கள் தான் மனு தர்மத்தை காப்பாற்றுவர்கள், சனாதனத்தினுடைய வேர்கள் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ற ஆர்எஸ்எஸும் சரி, நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, மோகன் பகவத்தா இருந்தாலும் சரி, அமித்ஷா இருந்தாலும் சரி, கர்நாடகாவினுடைய கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் லிங்காயத்துகள் ஏற்கனவே நாங்கள் சிவமதம், வீர சைவர்கள், எங்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் இந்து மதம் சார்ந்தவர்கள் அல்ல, எங்களை வந்து ஒரு தனி டினாமினேஷன் என்று சொல்லப்படுகின்ற தனி மதமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கமிட்டிலாம் போட்டு எல்லா அறிக்கையும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கு. மத்திய அரசு அதை நிறுத்தி வச்சிருக்கு. இல்லைன்னா அவர்கள் தனி மதமாக அறிவிக்க வேண்டும் என்று சீக்கியர்களை போல கேட்டுட்டு இருக்கான். வீர சைவர்கள் அவங்களுக்கு வந்து ஆந்திராவில் பேஸ் இருக்குது, தென் தமிழ்நாட்டில் பேஸ் இருக்குது, நம்ம சிதம்பரம் சீர்காழி இந்த பக்கம்லாம்
ஆளுங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்க ஆளுங்கன்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அறிவித்தால் இந்து மதத்தினுடைய பிளவு வரும்ன்றத அச்சத்துல ஒவ்வொருவரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இல்ல இது வந்து லிங்காயத்து மடங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கு. ஆனா நம்ம மாலை நேரத்து சங்கிகள் டீ ஷர்ட் கும்பல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு டிவியில பேசுது இல்ல. அத பத்தி வாயே திறக்க மாட்டான் பாருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவனுக்கும் சிவன் தானே கடவுள். அந்த சிவன் கடவுள் என்பவன் நான் தனி மதம், நான் இந்து அல்ல என்று தீர்மானம் நிறைவேற்றி கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து பரிந்துரை செய்திருக்கிறது. சட்டப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து நான் சைவ சமயம், மாலியம், சைவம் என்று 2ஐ தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற யாருக்கும் இந்து மதத்தோட தொடர்பு இல்லை நீங்க பேசுனீங்கன்னா, இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுது, உங்களை பார்த்து தீவிரவாதி, பிரிவினைவாதி அப்படின்னு முட்டாளுங்க பேசுவாங்க. நம்ம மன்னிப்பு கேட்பதையே முழு நேர தொழிலா வச்சிருக்க எச் ராஜாவுக்குலாம் இதெல்லாம் தெரியாதா? தனி மதமா கேட்குறாங்கன்னு பேசேன். அர்பன் நக்சல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போய் அர்பன் நக்சல்ஸ்ன்றீங்க. ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. துணை ஜனாதிபதி வேட்பாளராக வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக சால்வாஜோடாம் தீர்ப்பில் வந்து அவர் கொடுத்ததை வச்சு அவர் வந்து இது பண்ணார். ஏங்க சத்தீஸ்கரில் போய் நக்சல்களையும் தீவிரவாதிகளையும் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு படையை உருவாக்குது. உங்ககிட்ட போலீஸ் இருக்கு, உன்கிட்ட சிஆர்பிஎஃப் இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை வச்சு அவங்கள வச்சு அம்பு வச்சு அடிக்க சொல்கிறான். அப்போ நீயே ஒரு உள்நாட்டு போரை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தால் அப்போ மற்ற இடங்கள்லாம் அப்படி குழுக்கள் உருவாக்குறது உங்களால் எப்படி தடுக்க முடியும்ன்றது தான் சல்வாஜோடான் ஜட்ஜ்மெண்ட். ஆக அதை சட்டவிரோதம்னு அறிவிக்கணும்னு சொல்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதில் அவர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு, தனிப்பட்ட மனிதனுடைய தீர்ப்பு அல்ல அது, அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பா பாருன்னா அமித்ஷா போய் பேசுறாரு, அவர் நக்சலிசத்துக்கு ஆதரவா இருந்தார். எவ்வளவு பெரிய மிக மோசமான அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் அது. அப்ப மதத்தை வச்சு எப்படி பிரிக்கிறதுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ கர்நாடகாவில் வந்து லிங்காயத்துகள் வேணும்னா அந்த மடத்துல போய் காலில் விழுறது, ஒக்கலிகாஸ் வேணும்னா அந்த மடத்துல போய் காலில் விழுறது, எல்லா மடங்கள்லையும் போய் நீங்க காலில் விழுற வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஜக்கி வாசுதேவ மடத்திலையும் போய் கோயம்புத்தூர்ல விழுறீங்க. அவர் மட்டும் எங்கிருந்தா வந்தாரு? கர்நாடகாவில் ஆரம்பிச்சு கடை திறந்தாரு, கோழி பண்ணை நடத்தி பார்த்தாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தி பார்த்தாரு, ஒன்றும் பிஸ்னஸ் ஆகலை. பிரபாகர்னு ஒருத்தர்கிட்ட போய் யோகா கற்றுக்கிட்டாரு. அந்த யோகா கற்றுக்கிட்ட இடத்துல கோயம்புத்தூரில் வந்து ஒரு குடிசை போட்டுக்கிட்டு யோகா கடை ஆரம்பித்தார். அந்த யோகா கடை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டார். யோகா கடையை வந்து பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆக்குனார். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வந்து இப்போ வால்மார்ட் மாதிரி உலகம் பூரா கொண்டு போயிட்டார். அவர் ஒரே ஒன்று தான் பேசுவார், எல்லா சாமியார்களும் வந்து திறந்துட்டு போங்கன்னாரு. இவர் திறந்து வை, எல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படு. அடுத்தவன் சொத்தா இருந்தாலும் பரவாயில்ல, காடா இருந்தாலும் பரவாயில்ல, யானை போற வழியா இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனைக்கும் ஆசைப்படு. அதுல சில பேர் என்ன பண்ணா, அடுத்தவன் பொண்டாட்டிக்கும் ஆசைப்படலாம் போல இருக்கு, ஐயா சொல்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் போறான். அது ரொம்ப கொச்சையாயிரும். அதுக்கு பின்னாடி வேற ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. அப்படி அதுக்கு வந்து பத்திரிகைகள் வந்து என்ன பண்றான், போட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறான். அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு அதுக்கு ஒரு பத்திரிகை. கதவை திற காத்து வரட்டும், இன்னொருத்தன் இந்த பக்கம் திறக்கிறான். இதற்கு பத்திரிகைகளும் துணை போகின்ற ஒரு பரிதாபம் இருக்கு. இப்படி வளர்த்து விடப்பட்ட இந்த மனிதர்கள் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கடைசி வரை மக்கள் அவன் சுய சிந்தனைக்குள் சென்று விடக்கூடாது, மதத்தினுடைய பிடியிலிருந்து அவன் வெளியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அவன் கடைசி வரைக்கும் இவங்க பிடியில இருப்பான். அப்ப இந்த இடத்துல திகம்பரசாமின்னு ஒரு பழைய சினிமாலாம் இருக்கு. திகம்பரன், இது பராசக்திக்கெல்லாம் முன்னாடி சாமியார்கள் வந்து என்ன அட்டகாசம் பண்ணுவாங்க, எப்படி வந்து பெண்களோடு சல்லாபிப்பதை வந்து உல்லாசம் செய்வதை வந்து எப்படி வந்து அவங்க பண்ணுவாங்கன்றதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்படி வரும்போது இங்க வந்த குற்றச்சாட்டுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சொன்னதை போல ஒரு தூய்மை பணி தொழிலாளர் அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு எளிய மனிதன். அவன் வந்து அந்த மடத்துல வந்து சாமியார் வேலைக்கு போட்டி போட்டவன் இல்லை, பதவிக்கு வந்து கேட்டவன் இல்லை, அல்லது சம்பளத்தை வந்து ஏற்றி கொடுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக பிளாக்மெயில் பண்ணவன் இல்லை. இப்படிலாம் எந்த ஹிஸ்ட்ரியும் வரலாறும் நீங்க கொடுக்கல. எந்த இடத்துல அரசியலும் நீதித்துறையும் உள்ள வருதுன்னு பார்க்கணும். ஒருத்தவன் என்ன சொல்றான், நான் கடந்த 15-20 வருஷங்களா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நூற்றுக்கணக்கான பிணங்கள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விசில் ப்ளோயர் அனன்யா பட் பேசுறாங்க, சுஜாதா பட் பேசுறாங்க, என்னுடைய பெண்ணு போனா காணான்னு சொல்லிட்டு. கரெக்டா? அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக, கராபரேட்டிவாக
நீதித்துறையில் கராபரேட்டிவ்னா அதற்கு ஒத்து இசைந்து போவதாக இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த கராபரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒத்திசைந்து வருது. ஆமாம், இப்படிலாம் நடந்தது உண்மை. நானே புதைச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, சரி இது என்னடா பெருசாகுதுன்னு சொல்லிட்டு, அவன எடுத்துட்டு போயி நீதிமன்றத்தில ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு பண்றாங்க. 164 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ணதுக்கு பிற்பாடு கர்நாடக அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறது. ஏன்னா அது பப்ளிக் டிபேட் ஆயிடுச்சு. நான் கூட ஏன் இந்த ப்ரோகிராம் வந்து போடலன்னு சொன்னா, வந்தமோ போனோமோன்னு பேசிறக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பொறுமையா பேசணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் நான் பேசல. அதான் காரணம். சில நிகழ்ச்சிகள் வந்து நான் உடனே பதிவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ஃபேக்ட் அண்ட் ட்ரூத். இப்படி வந்த ஒரு பிற்பாடு, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டதுக்கு பிற்பாடு, போலீஸ் போய் அவங்க காட்டுற இடங்கள்லாம் பார்க்குறாங்க. முதல்ல எதுவும் கிடைக்கலன்னாங்க. முதல்ல ஒரு எலும்பு துண்டு கிடைச்சது. அப்புறம் அவர் காட்டின 11வது ஸ்பாட் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல 11 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா செய்திகள் வந்துருச்சு. அப்ப எலும்புக்கூடுகள் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கு. இது வந்து இடுகாடு, இது பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சுடுகாடு. ஆகவே எலும்புகள் கிடைச்சதுன்னு சொன்னா அங்க விவாதம் வரப்போறதில்லை, டிபேட் வரப்போறதில்லை. ஆனால் நீங்கள் புனிதமாக கருதப்படுகின்ற அந்த மடத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற நேத்ராவதி நதிக்கரையில் அவன் கொண்டு போய் காட்டுகின்ற இடங்களில் நோண்டி பார்த்தால், தோண்டி பார்த்தால் எப்படி எலும்புகள் கிடைத்தது? இதை ஒரு பக்கம் வச்சிங்க. இப்ப நான் வழக்கறிஞர் நான் சொல்றேன். காணாமல் போனதாக, துன்புறுத்தப்பட்டதாக என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் அதெல்லாம் எடுங்க. எத்தனை குழந்தைகள் காணாமல் போனார்கள்? அந்த பாலியல் துன்புறுத்தல்லாம் அப்புறம் வரும். எவ்வளவு பேர் காணாமல் போனார்கள்? அந்த உறவினர்கள் ஒருத்தர்கிட்ட வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்றது கூட இன்னும் புலனாய்வு போகல அடுத்த கட்டத்துக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணணும். காணாமல் போனவர்களோடு அடையாளங்களோடு. இப்ப அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்தது. 240 பேர் மேலே செத்து போனாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எத்தனை நாளில் கொடுத்தோம்? 10-15 நாளில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரிமைன்ஸை வச்சு அவங்க சடங்குகள் செய்வதற்கு உண்டானதெல்லாம் 10-15 நாளில் பண்ணிட்டாங்க. அப்போ எத்தனை புகார்கள் வந்து இங்கே வந்து நிலுவையில் இருக்கு. அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யாராவது ஒருத்தருக்கு மேட்ச் ஆனால் கூட இவன் சொன்னது வந்து உண்மைன்னு ஆயிடுது. பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, புகார் சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த அரசுக்கு எதிராக சொல்லுகின்ற யாரையும் பழிவாங்குகின்ற பண்பாடு அவர்களுடைய குலத்தொழில். சத்யபால் மாலிக்னு ஒரு கவர்னர் இருந்தார். சத்யபால் மாலிக் இவர்களால் நிறுவப்பட்ட ஒரு கவர்னர். குறை சொல்லிட்டே இருந்தாரா? குற்றம் சொல்லிட்டே இருந்தாரா? சிபிஐ வச்சு வழக்கு போட்டாங்களா? சிபிஐ விசாரணை கொண்டு போனாங்களா? மன அழுத்தத்தில் செத்து போயிட்டார். அதுதான் நீங்க சொன்ன விசில் ப்ளோயருக்கு நடந்திருக்குது. இது பிஜேபி காரணம் நான் இது வரைக்கும் சொல்ல வரல. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. பிஜேபி அரசியல் பண்ணுது. இல்ல என்ன ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, பிரஜ்வல் ரேவண்ணா நீங்க சுட்டிக்காட்டினீங்க. பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்ற நபர் வந்து அவர் முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடாவினுடைய பேரனாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கே வந்து நாங்க ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. யார் வாங்கி கொடுத்தது? நீதிமன்றம். காங்கிரஸ் ஆட்சியில நீதிமன்றம் வாங்கி கொடுத்தது. இப்ப இவங்க காங்கிரஸ் வந்து இதுல என்ன கேம் விளையாட போகுதுன்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு இதன் மூலமா என்ன கெட்ட பேர் கொண்டு வரலாம், மடாதிபதிகள் மூலமா என்ன அழுத்தம் கொடுக்கலாம். இப்ப பிஜேபி என்ன அரசியல் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சனாதன இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை உடைப்பதற்காக காங்கிரஸ் வேலை செய்துமா. காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்தை இழக்கிறதுக்கு விரும்புமா? கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இல்லையா? சட்டப்படி ஒரு பிரச்சனை வரும்போது யார் வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் கைது பண்றது வந்து பண்ணியிருந்தா காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணதே தப்புங்கிறேன். அண்ணாமலை நிலை கேட்கிறாருன்னா, நீங்க பிரைமா ஃபெசியே இல்லாம ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷனை ஒருத்தர் வைக்கிறாருன்றதுக்காக ஒரு மாஸ்டர் மேன் ஒரு முகமுடியை போட்டு வந்து ஒரு நபர் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாருன்றதுக்காக இது வந்து நான் கடுமையா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வந்து பல கட்டங்கள்ல வந்து தனக்கு மூளையே இல்லைன்றது நிரூபிச்சிருக்காரு. நீங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தீங்க, ஐபிஎஸ் இருந்தீங்க, அந்த பகுதியில் வந்து பணியாற்றிருக்கீங்க. ஒரு கொலை நடந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்துல பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்ன்றது என்ன? எஃப்ஐஆர் தான் முதல்ல. எஃப்ஐஆர் மேல புலன் விசாரணை நடக்கணும். அந்த புலன் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு சென்று எக்ஸ்கவேஷன் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில், பள்ளம் நோண்டிய இடத்தில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. மண்டையோடுகள் இருக்கு. அது யாருதுன்றது வந்து மேட்ச் பண்ணி சொல்லணும் இல்ல. அதை சொல்றதுக்கு முன்னாடியே பேஸ்லெஸ் அலிகேஷன் பிரைமா ஃபேசி கேஸ் இல்லைன்னு சொல்றதே ஓப்பன் அண்ட் ஷட் கேஸை வந்து இவர் கொடுக்க முடியாது.
அண்ணாமலை சொன்னார்னா தப்பு. தான் படிச்சதெல்லாம் சனாதன தர்மத்தினுடைய லெஜிட்டிமசியை வந்து இல்ல அவர் கலங்க படிச்சதெல்லாம் மறந்துட்டாரு பாவம். அதாவது எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்யராஜ் படத்து வசனத்த நான் நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த இது நம்மால்ல வரும். நாரோட பூவும் சேர்ந்து பூவும் நாறி போச்சுன்னு. அது அண்ணாமலைக்கு தான் பொருந்தும். நான் என்ன சொல்றேன், யூ ஆர் அ போலீஸ் ஆஃபீசர். யோசிங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்குள்ள ஏன் இதுல கொண்டாந்து சனாதனத்த நுழைக்கிற? நான் கிறிஸ்டியானிட்டிலயும் இருக்கின்றேன், இஸ்லாத்திலயும் இருக்கின்றேன், புத்த மதத்திலயும் இருக்கின்றேன். மதம்னு வந்தாவே மக்கள மடையெல்லாம் வச்சிருக்கிறது தான் வந்து அதனுடைய கோட்பாடு. அப்படி இருக்கும்போது சனாதனம் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லி நீங்க வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, யார்? திகாகாரர் இருக்கானா கர்நாடகால? திமுக இருக்கா? இது காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி சசிகாந்த் செந்தில் தான் இதுல பின்புலத்துல இருக்காரு. அவர்தான் சசிகாந்த் செந்தில் வந்து பின்னணியில் இருந்தா, தன்னுடைய ஆட்சிக்கு எதிரா, காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரா அவர் புகார்லாம் கொண்டு போவாரா? அல்ல சசிகாந்த் செந்தில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்க சொல்லியிருக்காரா? அவர் சுயமரியாதை இயக்கத்துல இருந்தா திமுகல, திகால சேர்ந்துருவாரு. ஏன் காங்கிரஸ் எம்பி ஆகுறாரு? அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சசிகாந்த் செந்திலோட. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சவங்க. ஒன்னு ஐஏஎஸ், ஒன்னு ஐபிஎஸ். 2 பேரும் ஒரே காலகட்டத்துல வந்து ராஜினாமா பண்ணவங்க. அடக்கமான பண்பாட்டோட அரசியல் பண்ணதால அவர் மக்கள் முன்னால் நின்று வென்று இன்னைக்கு வந்து மாநில மக்களவை உறுப்பினர் ஆயிட்டார். இது அடாவடி வெத்து வேட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சொந்த கட்சியிலேருந்தே ஓரம் கட்டி போட்டு வெளியில உட்காந்துருக்காரு. அதுல எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு. அதுல ஜெயிச்சது எடப்பாடி. அந்த ஆதங்கத்துல வந்து சொல்ல அண்ணாமலை வந்து இதை சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அன்போட சொல்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி வந்துட்டு நீங்க வந்து ஒரு பேஸ்லெஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் சரியா நடத்தலன்னு சொல்லுங்க. அல்லது நீங்க வந்து சிபிஐ என்கொயரி கேளுங்க. கோர்ட்ல போய் உத்தரவு வாங்குங்க. சிபிஐ தான் உங்க பாக்கெட்ல இருக்குல்ல. சிபிஐ என்கொயரி கேளுங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இஸ் ஒன்லி அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். சிபிஐ கேளுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியா, பாஜகவா அப்படிலாம் நான் சொல்ல வரல. இந்த மடங்களில் நடந்தது உண்மையா இல்லையா என்ற செய்தியை மக்களுக்கு நம்ம சொல்லணும். அப்படி நடக்கலன்னு சொல்லுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இதை நிரூபிக்குமானால் காங்கிரஸ் களங்கப்படட்டும். நமக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்? இல்ல புகார் கொடுத்த புகார்தாரர் வந்து கைது செய்யப்படுறாரு. வரேன், இன்னொரு வரேன். சுஜாதா பட் வந்து அவங்க திடீர்னு பிறல் சாட்சியா மாறுறாங்க. இதெல்லாமே நடக்குது இல்லையா? இது எல்லா அரசியல் அழுத்தங்கள் உள்ள வழக்குகள்ல நடக்கும். பெங்களூர்ல ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருந்தது, எம்பிஏ படிச்சிட்டு இருந்தது. அப்ப குஜராத்தில் வந்து ஒருத்தர் மினிஸ்டர் இருந்தார், சிஎம் இருந்தார். குஜராத்திலிருந்து சிறப்பு காவல் படை வந்து பெங்களூர்ல இருந்து அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே இருக்கு. துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஜூரிஸ்டிக்ஷன் மாறி வந்து இங்க என்னடா வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எங்க பொண்ணு வேற மாநிலத்தில் படிக்குதுன்றதுக்காக நாங்க வந்து மாநில அரசை கேட்டுக்கிட்டோம். அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னார் அந்த பொண்ணோட அப்பா. இதோட நிறுத்திப்பாங்க. இது எல்லா வழக்குகளையும் அந்த காலத்துல வந்து திமுகவுக்கே சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் வந்து உதயகுமார் கொலை வழக்கில் வந்து அப்பாவே வந்து என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ட்ரேஸ் எடுத்திங்கன்னா இதுக்கு எல்லாமே பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் குற்றம் சாட்டும் போது நல்லா இருக்காது. திமுக பற்றி சொல்லும்போது இனிச்சது இல்லை. இப்போ குற்றம் சொல்லப்பட்ட குற்றத்தை கூறிய ஒருத்தரே ஏன் அரெஸ்ட் ஆகிறார்? எந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகிறான்னு பாருங்க. நீங்கள் கூட்டு போய் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் 164 எடுத்துட்டீங்க. அந்த அம்மா போன பொண்ணை காணான்னு சுஜாதா பட்டு பேசுது. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ல, இல்லையா? இப்ப இந்த புகார்ல நாங்க போய் தோண்டி பார்த்தோம், எதுவும் கிடைக்கலன்னா இது பெர்ஜூரி, பொய் கம்ப்ளைண்ட். புரியுதுங்களா? அதனால வந்து மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன், அவனை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், உள்ள தள்ளணுன்றதுக்கெல்லாம் கூறுகள் இருக்கு. ஐயா, புலனாய்வை ஆரம்பித்து சிறப்பு புலனாய்வு குழு எடுத்திருக்கின்ற எலும்பு கூடுகள் யாருடையது? நாயுடையதா, பேயுடையதா, மனிதனுடையதா? ஒன்னையா சொல்லுங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே சொல்லணும். நீங்க ஏன் இது உள்ள புகுந்து சனாதனத்துக்கு இதுக்கு நடுத்துல என்ன வேலை? இந்து மதத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி, அந்த தொழிலாளி தான் கொன்று புதைத்ததாக காட்டப்பட்ட இடத்தில் எலும்பு கூடுகள் வெளியே எடுக்கப்பட்டு விட்டன. அந்த எலும்பு கூடுகள் அறிவியல் பகுப்பாய்வுக்கு போகணும். அறிவியல் பகுப்பாய்வுக்கு போகணும். மரபணு சோதனைக்கு போகணும். ஆணுடையதா பெண்ணுடையதா என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இத்தனை புலனாய்வும் நிலுவையில் இருக்கின்ற இடத்துல ஏன் எல்லாருமே அரசியல் பண்றீங்க? அப்ப மடங்கள் வந்து நம்ம மேல கோச்சிக்குமோ?
இந்த மடம் இல்லைன்னா நமக்கு அரசியல் இல்லைன்னு 2 கட்சிகளுக்கும் அங்க வந்து நிர்பந்தம் இருக்கு. ராகுல் காந்தியுமே தர்மஸ்தலா கோயிலுக்கு போயிருக்காரு. பிரச்சனைக்குரிய நபராக சொல்லப்படக்கூடிய வீரேந்திர ஹெக்டேவையும் அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த போட்டோக்குள்ளயும் இணையதளத்துல அதாவது பாலாஜி, நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, நீங்க சாதாரண பஞ்சாயத்து தேர்தல்கள் முதற்கொண்டு எம்எல்ஏ தேர்தல் வரைக்கும் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், போகும்போது ஒவ்வொருவரோட ஜியோகிராஃபியும் உங்ககிட்ட இருக்காது. கூகுள் மேப் இருக்காது. போன உடனே, ஐயா இங்க வாங்க, இந்த ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காரு, ஜமீன்தார் மாதிரி அவரு. அவர் சொன்னார்னா ஒரு 5000 ஓட்டு இருக்கு. நீங்க அவர் வாட்டி பார்த்துட்டீங்கன்னா, அந்த 5000 ஓட்டு நமக்கு தான் சொல்லி கூட்டு போவான் கட்சிக்காரன். அவர் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பார். அவர் குற்றவாளியாக இருந்தால், அந்த குற்றவாளியை பார்க்கறதுக்கு இவர் ஏன் போனான்னு கேட்டா, அது மோடிக்கும் பொருந்தும், அமித்ஷாவுக்கும் பொருந்தும், ராகுலுக்கும் பொருந்தும். அது தேர்தல் பரப்புரை. அந்த தேர்தல் பரப்புரையில வந்து இப்ப வந்து ஒரு பெரிய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு. இந்த நேரத்துல போனார்னா குற்றம். ஏனென்றால் ஒரு குற்ற புலனாய்வு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அந்த குற்றவாளியை காப்பாற்றுகின்ற நோக்கத்துல நீங்க போய் ஒரு வெளிச்சம் தரீங்கன்னு ராகுல் காந்தியவோ, மோடியவோ, அமித்ஷாவையோ சொல்லலாம். எல்லாரும் வந்து நார்மலா வந்து தேர்தலுக்கு வந்து தேடி போற இடம். அப்ப உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத வந்து சில இடங்கள்ல, சில மடங்கள்ல ஜெயலலிதாவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது. சங்கரமடத்துல வந்து சங்கரராமன் வந்து யாரோ வெட்டிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் கத்தி எடுத்து தானே துண்டு துண்டா வெட்டிக்க முடியாதுல்ல, இல்லையா? ஆகவே இது கொலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, கைது பண்ணாங்க. எல்லாருமே ஜெயலலிதாவா இருக்க முடியாதுன்னு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இருக்கிற உட்பகை, அதுக்கு உண்டான காரணங்கள், இத வந்து வேற கட்சி, வேற ஆட்சி இருந்து என்ன செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மடத்தை பற்றி அந்த மடம் ஃப்ராடு அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருன்னு பாருங்க, இன்னொரு மடம் தான் சொல்லும். இப்ப நீங்க சங்கர மடம் வந்து ஆதிசங்கரர் வந்து அவர் தான் நிறுவனார்ன்னு சொல்றாங்கல்ல. அது பூரி சங்கர மடமோ, துவாரகா மடமோ, சிருங்கேரி மடமோ ஏன் உள்ள கூட நுழையிறது இல்ல? காஞ்சிபுரத்துல எங்கேயாவது கால் வச்சு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் மடங்களுக்கு உண்டான அரசியல். அவர்கள் இந்த மடத்தை ஆதிசங்கரர் நிறுவியதாக ஏற்றுக்கொள்வதில்லை. இவங்களே கதை விட்டுட்டு பீலா வர்றாங்கன்னு அவங்க சொல்றான். அதுக்கு புத்தகம்லாம் இருக்கு. காசில இருந்தே ஒருத்தர் புக் போட்டிருக்காரு. நீங்க உள்ள போய் படிச்சீங்கன்னா நமக்கு பல நாட்கள் வந்து அருமையான ஸ்டோரி எல்லாம் கிடைக்கும். யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக இப்ப இந்த வழக்குல வந்து இவ்வளவு தீவிரமா இத வந்து கொண்டு வரதுக்கு காரணம், நான் வந்து இதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தது என்ன நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு சட்டப்படி. இந்த புலன் விசாரணையை பாதியிலேயே நிறுத்திவிட வேண்டும். அல்லது அதுக்கு வந்து ஒரு மதச்சாயம் பூசணும். இது காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு பிஜேபி சொல்லணும். பிஜேபி தப்பு பண்ணிடுச்சுன்னு காங்கிரஸ் சொல்லணும். 2 பேருக்கும் மடத்துக்கு கிரீஸ் அடிக்கிற வேலையை பண்றாங்க. அந்த மடத்துக்கு கிரீஸ் அடிக்க வேண்டிய நிலைமை ஏன் வருது? கடைசியா இந்த மடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒக்கலிகா மடம், லிங்காயத்த மடம் எல்லாம் வரும்போது அந்தந்த சைவம் சார்ந்த மடங்களா அவைகள் அறியப்படுது. தர்மஸ்தாலாவினுடைய பின்னணியும் வரலாறுமே மிக குழப்பமான ஒரு இடத்துல இருக்கு. ஏன் மிக குழப்பமான ஒரு இடத்துல இருக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்தினுடைய தாத்பரியங்கள், கோட்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற வேதாந்தா தத்துவத்தை பேசுகின்ற எல்லோர்களுக்குள்ளும் முரண்பாடுகளும், மோதலும், குழப்பமும் இருக்கு. அத்வைதத்தை ஒத்துக்க மாட்டேன், விசிஷ்டாத்வைதத்தை ஒத்துக்க மாட்டேன், துவைதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல பிரிவுகளாக இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாதான் தி தி பண்டல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. கேட்டா சனாதனம் கேள்வி கேட்காதீங்கம்பாங்க. இவங்களுக்கு உள்ள போட்டுக்கிற சண்டையெல்லாம் உள்ள போய் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த மடத்தினுடைய தோற்றம், தோற்றம், துவக்கம் எல்லாமே வந்து ஒரு வேடிக்கையா இருக்கு. நீங்க சொல்ற இந்த தர்மஸ்தலா என்று அழைக்கப்படுகின்ற இடம் வந்து குமுடு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கிராமம். பின்னால் தர்மஸ்தலாவா மாறுது. 800, 900 வருடங்களுக்கு முன்பாக ஹெக்டே குடும்பங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாரம்பரியமான குடும்பம். சமண மதத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஜெயின்ஸ். கர்நாடகாவில் போனீங்கன்னா சிரவண பெலகோலால வந்து பெரிய பெரிய சிலையெல்லாம் இருக்கும். சமணம் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி இருந்தது, அது எப்படி காணாம போச்சுன்றதுக்கெல்லாம் பல வரலாறுகள் இருக்கு. தமிழ்நாட்டிலே திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், செய்யாறு இந்த பகுதிகளில் போனீங்கன்னா
தமிழ் சமணர்கள் இன்னைக்கும் தமிழ் பேரோட இருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கூட இருக்காங்க. அந்த தமிழ் சமணர்கள் அவங்க பின்பற்றிய சமணம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சமணம் தழைத்தோங்கிய காலத்திலிருந்து சமண மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் ஹெக்டே குடும்பம். அந்த ஹெக்டே குடும்பத்திற்கு தர்மத்தின் தூதுவர்கள் ஒரு 4 பேர் வந்து டிராவலர்ஸ் வராங்க. அந்த காலத்துல வந்து அந்த பயணம் போகின்ற பொழுது ஊர்ல யாரு பெரிய மனுஷன் வீடு அங்க போய் திண்ணையில படுத்துட்டு அவங்க சாப்பாடு போடுவாங்க. அவர்களுக்கு வந்து அவங்க இறை சேவை செய்பவர்களாக இருந்தா அவங்கள வந்து கும்பிடுவாங்க, வணங்குவாங்க. அந்த மாதிரி தர்ம தேவதைகள் 4 பேர் அந்த வீட்டுக்கு போய் தங்கியிருந்ததாகவும், வழிபோக்கர்கள். வழிப்போக்கர்கள் சொல்ல அவங்க வந்து தர்ம தேவதைகள் தான் சொல்றாங்க. தர்ம தூதுவர்கள் அந்த 4 பேர் தங்கியிருந்ததாகவும் நல்லா யோசிக்கணும். நான் கோடிட்டு தான் காட்டுவேன். அவங்க 4 பேர் அங்க தங்கியிருக்காங்க. தங்கியிருந்த உடனே வழக்கப்படி சமணர்கள் வந்து இந்த விருந்தோம்பல்ல இருந்து கவனிக்கிறதுல தான் பிரமாதமா கவனிப்பாங்க. அவர்களை ஆசீர்வதிப்பதாக கூறி, நீங்க இந்த இடத்துல ஒரு இறைப்பணி செய்யணும். அதை செய்யறதுக்கு வந்து இந்த இடத்துல இது இருக்கு போய் பாருங்கன்னு சொல்ல இடத்துல சுயம்புவாக காணப்பட்ட சிவலிங்கம் ஒன்று அங்க இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இங்க சமணர் வந்தவங்க தர்மத்தின் தூதுவர்கள் என்ன இருக்கிறதா சொல்றாங்க, சுயம்புவாக உள்ள சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்கு வந்து கர்நாடகாவில் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதர் தான் சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு. அந்த ஊர்ல இருக்க பேர். நம்ம வந்து சிவலிங்கம் நிறைய பேர் வச்சிருப்போம். சதாசிவம், பரமசிவம், அந்த மாதிரி தமிழ் சார்ந்த பெயர்கள் வந்து சில சிவனுக்கு இருக்கும். அங்க வந்து மஞ்சுநாதர் என்று அறியப்படுவது சிவனுடைய அடையாள பெயர். அந்த மஞ்சுநாதர் கோயிலுக்கு வந்து நீங்க வந்து தானம்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சமணராக இருந்தாலும் கூட இறைப்பணி தானே. வந்தவங்க வந்து ஏதோ இறை தூதர்கள் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கோஆர்டினேஷன் வச்சிங்களேன். சரி, அதனால என்ன, இப்ப மசூதிக்கு போறவங்க வந்து இந்து மதத்துக்கு டொனேஷன் கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி ஒத்துக்கிட்டு பண்றாங்க. இந்த இடத்துல சுயம்புலிங்கம் அது லிங்கமா இருக்கு. கடவுளுடைய சிலை இருக்கு பாருங்க, அந்த கத்திரின்ற ஒரு ஊர்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க, மங்களூர் பக்கத்துல இருந்து. இப்ப கோயில் வந்துருச்சு. இதுக்கு யாரு பூஜை பண்ணணும்? வழிபாட்டு முறைப்படி அவங்க பண்ண முடியாது. சமணர்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. வி வில் ஃபாலோ அவர் ஃபெய்த். ஆனா நீங்க கேட்டதுல நாங்க செஞ்சு கொடுக்குறோம். நாங்க இந்த ஊர்ல பெருந்தனக்காரர்களாக இருக்கிறதால அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸை நாங்க பார்த்துக்கிறோம். உங்களுடைய ஃபெய்த்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதிரியிலேருந்து சிலை வருது. சுயம்புலிங்கம் அங்கே இருக்கு. மஞ்சுநாதர் வராரு. பூஜை பண்ணணும். பூஜை யார் பண்ணணும்? சனாதனம் தான் பண்ண முடியும். ஹெக்டே பண்ண முடியாது. இப்போ குழி நோண்ட போனாரு, அவர் பண்ண முடியாது. ஸோ சனாதனம் உள்ள நுழையுது. உள்ள நுழையிற இடத்துல வடகலையும் தென்கலையும் ஒன்றா இருக்கா? வடக்கு அடிச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போடுது இல்லை வருஷம் வருஷம். இந்த வடகலையும் தென்கலையும் கையில் விபூதி கொடுத்தா எடுமா? சிவனை ஏற்றுக்கொள்ளுமா? சிவன் கோவிலில் எங்காவது வைணவர்கள் பூஜை செஞ்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த இடத்துல இங்க பிராமணர்களை வச்சுதான் பூஜை பண்ணணும்னு சொல்லும்போது மாத்வா பிராமணர்கள் உள்ள வராங்க. மாத்வா பிராமணர்கள் அடிப்படையில் வைணவர்கள். அப்போ இங்க பாருங்க, சமணர்களால் பணம் கொடுத்து உருவாக்கப்பட்டு தர்ம தேவதைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கேட்கப்பட்டு உருவான ஒரு சுயம்புலிங்கம் உருவான மஞ்சுநாதர் கோயில்ல சிவனுக்கு பூஜை செய்யறதுக்கு வைணவத்தை பின்பற்றுகின்ற மத்வாச்சாரியார் பிராமணர்கள் உள்ள வந்தாச்சு. இன்றைய தேதி வரையிலும் மாத்வா பிராமணர்கள் தான் அந்த சிவன் கோயிலில் பூஜை செய்பவர்கள். பல லட்சம் கோடி வருமானம் வந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாக இருந்து பல லட்சம் கோடிகள் புரண்டு கொண்டிருக்கின்ற இடத்தில் ஸ்ரீரங்கத்துக்குள்ளார போய் ஒரு ஐயர் பூஜை பண்ண முடியாது. சிதம்பரம் கோயில்ல வந்து ஒரு ஐயங்கார் பூஜை பண்ண முடியாது. காஞ்சிபுரத்துல வடகலையும் தென்கலையுமே அரை மணி நேரத்துக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்க இடத்துல ஒரு சிவனுடைய கோவிலில் வைணவத்தை பின்பற்றுகின்ற மாத்வா பிராமணர்கள் தான் இன்னைக்கும் பூசாரிகள். அப்போ சிவம், வைணவம், சமணம் 3 வருதா?
சரி, அது வந்து ஒரு மத நல்லிணக்கம்னாவது சொல்லுங்க. வெளியில பார்த்தா அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, உங்கள பத்தி நீங்களே கட்டுரை எழுதுறீங்க. நாங்க யாராவது சுயமரியாதைக்காரன் தமிழ்நாட்டிலேருந்து, எங்க சிவனேன்னு உடனே நான் சிவன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரேன். எனக்கு முருகன் போதும். அப்படின்னா என்ன வந்து பெரியார் பேரை சொல்லி எங்கள திட்டுறீங்க. அங்க கூட்டுக்குழு அமைச்சிருக்கிறீங்க. இந்த மத்வாச்சாரியார் இருக்கார் பாருங்க. அத்வைதத்தினுடைய பிதாமகன் யார்? வேதாந்தத்தினுடைய தொடக்கங்கள்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்கன்னா, அத்வைதத்தை ஆரம்பிச்சவர் யாரு? ஆதிசங்கரர். இவருடைய வரலாறு நீங்க மத்வாச்சாரியரை போய் படிங்க. படிச்சீங்கன்னா, he was a strong critic against Buddhism, against Jainism, against அத்வைதம் அண்ட் விசிஷ்டாத்வைதம். இதுல காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதிசங்கரர் வந்து அத்வைதம் ஆரம்பிச்சாரா? ராமானுஜர் வந்து அது என்னடா சைவத்துல சிவன் பின்னாடி போகுது, விஷ்ணு ஒண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு அவர் விசிஷ்டாத்வைதம் கொண்டு வர்றார். அந்த விசிஷ்டாத்வைதத்துக்கே என்ன பொருள் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அத்வைதத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு? இது ரெண்டுமே சரியில்லைங்கிறார். இது ஆதிசங்கரர் ஆரம்பிச்ச சைவமும் சரியில்லை, தமிழராக இருந்த ராமானுஜர் ஆரம்பித்த விசிஷ்டாத்வைதமும் சரியில்லை. ஆனால் விஷ்ணுவை பின்பற்றுகின்ற நான் சொல்லுகின்ற துவைதம், இந்த துவைதம் தான் வந்து சரியான வழின்னு இவர் அந்த காலத்திலே இந்த கர்நாடகாவுக்கு எப்பவுமே இப்ப கமலஹாசனை திட்டினாங்கல்ல, இதுல இருந்து அது வரலன்னு, அப்ப ஆரம்பிச்சு வச்சவரே மத்வாச்சாரியார் தான். இதுவும் அங்கிருந்து வரல, இதுவும் இங்கிருந்து வரல, நான் ஆரம்பிச்சது தான். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற வைணவம், சிவம், விஷ்ணு இது எல்லாமே வந்து சனாதன தர்மத்துக்குள்ள உள்ளடங்குது. எல்லாமே இந்து மதத்துக்குள்ள நான் வருது. என்னங்க சொன்னேன்? இப்ப நான் ஏதாவது இல்லைன்னு சொன்னேனா? மற்ற இடங்கள்ல நடக்குதான்னு கேட்டேன். ஒரு இப்ப திருப்பதியில போய் ஐயரை கூட்டு போய் பூஜை நடத்த முடியுமா? அதுவும் சனாதனம் தானே. அப்ப அந்த கோயில்ல மட்டும் எப்படி நடக்குது? ஆகவே ஒரு சமணம் வந்து எப்படி பல இடங்கள்ல காலி செய்யப்பட்டதுன்றது புரிஞ்சுங்க. ஆசிவகம், சமணம் தமிழ்நாட்டுல வந்து பல்கி பெருகி இருந்த தென்னாடுடைய எல்லா இடத்திலும் இருந்ததெல்லாம் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போச்சுன்றது இது வாழும் உதாரணம். 800 ஆண்டுகள் தான் இதுக்கு வரலாறு சொல்றாங்க. இந்த 800 ஆண்டுகள் வரலாறு சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து விதிக்கப்பட்ட ஒரு காரணத்துக்காக நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம்ன்றான். திருவனந்தபுரம் கோயில் இருக்கு. திருவனந்தபுரம் கோயில்ல இருக்க 4 கருவறைகளையும் நீங்க திறந்துட்டீங்கன்னா, உலகத்தினுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் இருக்கிற ஒரே கோயில் அதுதான் அப்படின்னு பத்மநாப சுவாமி கோயில் உண்மை. உச்சநீதிமன்றத்தில் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அட்வொகேட் கமிஷனர்லாம் போட்டு திறந்துட்டாங்க. 2 திறந்த உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? உலகமே அழிஞ்சு போயிடும். உலகமே அழிஞ்சிடும். அதுல பாம்பு படம் இருக்கு, அதுல மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் சூமந்திர காளி போட்டுச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு மீதி 2 திறக்காம விட்டான். திறக்காம விட்டதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, பத்மநாபசாமியே வந்து அரசருடைய பிள்ளை. ஆகவே அவர் தான் அந்த கோயிலுக்கு சொந்தக்காரன் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கி வச்சுட்டு இன்னை தேதி வரைக்கும் 2யும் திறக்காம வச்சிருக்கான். ஆக எங்கெல்லாம் செல்வங்கள் கொட்டி கிடக்கிறதோ, எங்கெல்லாம் கோடிகள் கொட்டி கிடக்கிறதோ, அந்த இடத்துக்கெல்லாம் இவங்க கொண்டு வந்து நுழைக்கிறது தான் இறை நம்பிக்கை. இது வந்து இந்துத்துவாவில் இருக்கிறவங்க சனாதனம் சொல்லிப்பாங்க. நான் பொதுவா இறை நம்பிக்கைன்னு சொல்றேன். இந்த இறை நம்பிக்கைன்னு சொல்லும்போது எத்தனை கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. அத்வைதமும் வேணாம், விசிஷ்டாத்வைதமும் வேணாம், சமணம் மோசம், புத்த மதம் மோசம் சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அவங்க ஆளுங்க உள்ள போய் பூஜை பண்றாங்க. ஆனா அத்வைதத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு சங்கர மடத்தினுடைய கணக்குப்படி, ஆதிசங்கருடைய கணக்குப்படி இவங்க பூஜை பண்றாங்க. ஆனா இந்த கோயிலை உருவாக்கி கொடுக்கிறதுக்கு சமணர்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் அவர்கள் அந்த கோவிலை நிர்வகிப்பதை தவிர வழிபாட்டு முறைகளில் மற்ற எதிலும் அவர்கள் தலையிடுவதில்லை. அவர்களுடைய மத நம்பிக்கையில அவங்க தெளிவா இருக்காங்க. எனக்கு எந்த விதத்திலும் இதுல வந்து அந்த கடவுள் நம்பிக்கையிலையோ மக்கள் போறாங்க வராங்க, அங்க வந்து அந்த நேத்ராவதியில வந்து நீங்க குளிச்சீங்கன்னா எல்லா பாவங்களும் போயிருன்றது எல்லா கோயிலுக்கும் பக்கத்துல இருக்க குட்டைக்கும் பொருந்தும், ஆறுக்கும் பொருந்தும், ஏரிக்கும் பொருந்தும். திருச்செந்தூர் போய் கடல்ல குளிச்சீங்கன்னா எல்லா பாவமும் போயிரும். என்ன, சில இடங்கள்ல வந்து நீரினுடைய அடர்த்தி அதிகமா இருக்கிற இடத்துல குளிச்சீங்கன்னா தோல் வியாதி போகுதுன்றதுக்காக அறிவியல் பூர்வமா நிரூபணங்கள் இருக்கு கடல்ல.
நீங்கள் இந்த குளத்துல குளிச்சிங்கன்னா போயிருன்ற மாதிரி நேத்ராவதிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கங்கையில் குளித்தா எல்லா பாவமும் தீர்ந்து போயிடும். அது வந்து மனிதர்களுடைய அடிப்படை நம்பிக்கை. அந்த அடிப்படை நம்பிக்கையை பற்றி நம்ம இப்போ போய் விமர்சனம் பண்ணுறது வந்து தேவையில்லாது. ஆகவே அந்த நேத்ராவதி நதிக்கரையில் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா எல்லா பாவமும் போயிடும். மிஸ்டிக் பவர்ஸ் இருக்குது. சொல்லலையா? ராக்கெட்டாக இருந்தாலும் பிளெயினாக இருந்தாலும் சிதம்பரத்துக்கு நேராக வரும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாது. திருநள்ளாருக்கு நேராக பறக்கவே முடியாது. இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணல. ரொம்ப அறிவியல் பூர்வமாக பேசியிருக்கார் வந்து அனுராக் தாக்கூர் தான். நேற்று பேசியிருக்கார் ஸ்கூலில், ஹிமாச்சல் பிரதேஷில். ஸ்கூலில் போய் பசங்கிட்ட ஸ்பேஸுக்கு போன முதல் ஆள் யாருன்னு கேட்டாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, அனுமார்ன்ட்டு வந்திருக்காரு. எவ்வளோ அறிவுபூர்வமான மனுஷங்களை வச்சுருக்கோம் நம்ம. நீங்கள் வந்து அண்ணாமலை பற்றி சொன்னீங்க. கிரண்பேடின்னு ஒரு ஐபிஎஸ் இருந்தது. அது என்ன பண்ணுச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? பாண்டிச்சேரியில் கவர்னராக இருக்கும்போது சூரியன் இருக்குல்ல, சூரியனுடைய வெப்பசலனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்பிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டில் வர எமிஷன்ஸ் வந்து தட் will automatically மேக் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ். அதிர்வலைகளும் சத்தங்களும் வந்து அந்த நெருப்பு வெடிக்கிறது எல்லாமே வந்துட்டு இருக்கும். அது நமக்கு சாதாரணமாக சூரிய ஒளி வந்து நமக்கு இங்கே வர்றதுக்கே 8.5 நிமிஷம். இந்த 8 நிமிஷத்தை நீங்கள் டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணிங்கன்னா பல கோடி மைல்கள். அங்கே என்ன நடக்குதுன்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் அம்மா போட்டாங்க. அது வந்து அந்த இது வந்து ஓம் ஓம்னு வெளில வருதுன்னு. அப்புறம் சயின்டிஸ்ட்டுங்கெலாம் கூப்பிட்டு, அம்மா ரொம்ப அதிகமாக படிச்சிட்டிங்க, சூரியனத்துலேருந்து வர்ற வெளிச்ச கதிர்களில் குழம்பு வருது, அந்த குழம்பு உங்கள் மண்டையிலையும் குழம்பு போல இருக்குது, கம்முன்னு இருங்கன்ட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் போனார் பார்த்தீங்களா நிலாவுக்கு, அவர் போகும்போது வந்து ராக்கெட் உள்ளார சத்தமே வராதுங்க. ஸ்பேஸில் வந்து என்ன ஸ்பீடில் போகுது அது, அதனுடைய ஸ்பீடு என்ன, சவுண்டெல்லாம் தாண்டி தானே அந்த ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு பாங்கு ஒலிக்கிற சவுண்டு கேட்டுச்சான். இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குரூப் வந்து அந்த காலத்தில் ஆரம்பித்து, அவர் வந்து போன இடத்துல வந்து பாங்கு ஓதுற சவுண்டு கேட்டது. ஆகவே அல்லாஹ்வினுடைய பெருமைகளை வந்து அவர் உணர்ந்து முஸ்லீமாக மதம் மாறிட்டார் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டு விட்டாங்க. அது ஆம்ஸ்ட்ராங்கே மறுக்க வேண்டிய நிலைமை வந்தது. நான் அப்படிலாம் ஒரு சத்தத்தையும் கேட்கல, நான் மதம் மாறவும் இல்லை அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் அறிக்கை விட்டார். அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மதத்துக்கும் எல்லாருமே அத்தாரிட்டி ஆயிடுவாங்க. சித்தர்களை பற்றி யாராவது பேசுகிறானா பாருங்க, அவன் தான் எல்லாத்தையும் உடைக்கிறவன். கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தாலும் கூட மனுஷங்கிட்ட போய் நீ மாட்டாதன்னு பேசிட்டு இருந்தவன் சித்தர்கள். சித்தர்களை பற்றி பேசவே மாட்டான், சித்தர் இலக்கியங்களை பற்றி தொடவே மாட்டான். ஆனால் ஏதாவது கேட்டால் சனாதனம் கொண்டு வந்து நுழைச்சிடுவான். இப்போ நான் மிகப்பெரிய கேள்வி வந்து ஏன் கேட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமணர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் சிவனை கடவுளாக கொண்டிருக்கின்ற இடத்தில் நேர் எதிர் கொள்கை கொண்ட வைணவரால் பூஜிக்கப்படுகின்ற இடமாக இருக்கின்ற இடத்துல அத்வைதத்தையும் விசிஷ்டாத்வைதத்தையும் புத்த மதத்தையும் சமண மதத்தையும் ஒரு சேர எதிர்த்த மத்வாச்சாரியார்கள் எப்படி உள்ள வந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பணம் இருக்கிற இடத்துல எல்லாமே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அப்ப இந்த அரசியல்வாதிகள் பேசுவது உண்மையான மதமான்னு கேட்டீங்கன்னா, மதத்தை வியாபாரம் செய்கின்ற முகமூடிகள். இந்த முகமூடி மனுஷனை வந்து இவங்க உள்ள போயிட்டாங்கன்னால அது அல்ல உண்மை. இவர்கள்தான் முகத்தையே முகமூடிகளாக காட்டுபவர்கள், முகமூடிகளையே மக்களுக்கு முகமாக அறிமுகம் செய்பவர்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு மதம் தேவை. ஒன்று இந்து மதம் அல்லது இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவம் என்று தேவை. எளிய மனிதனுக்கு 3 வேளை சாப்பாடு தேவை, படுத்தா தூக்கம் தேவை, நிம்மதி தேவை. அவன் கண்ணம் உடனே கேட்கறது கடவுள்கிட்ட அதை தான் மெயினாக கேட்பான். நோயற்ற வாழ்வு கொடு, பசியற்ற வாழ்வு கொடு, கடன் கேட்காத ஒரு நிலைமையை கொண்டு வா, கௌரவமாக வாழவை. இதுதான் சாதாரண மனுஷனுடைய நம்பிக்கை. ஜனார்தன் ரெட்டின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் கர்நாடகாவில், சுஷ்மா சிவராஜோட சில்ல பிள்ளை. அவரு சசிகாந்த் செந்தில் மேலேயும் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, அவருக்கு வந்து ஏகப்பட்ட பணம் இருந்தது. அவர் வந்து பிறப்பில் வந்து ஒரு எளிய கான்ஸ்டபிளோட பிள்ளைகள் 2 பேரும். அரசியலில் வந்து மைன்ஸு கிரானைட்லாம் சம்பாரித்து திருப்பதி பெருமாளுக்கு வந்து 40 கோடியில் வந்து கிரீடம் போட்டார், வைர கிரீடம். அந்த கிரீடத்தை போட்டுட்டு அதனோட ரெப்ளிகான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு கிரீடத்தை அவர் வீட்டிலே வச்சுக்கிறார். சாமி படத்துக்கு வச்சுட்டு அதுக்கு லேசர்லாம் போட்டு பாதுகாப்புலாம் வச்சு, இது கோடியில் இருக்கிற 40 கோடி திருடிடக்கூடாது, ஃபுல்லாக வைரம். ஆனால் என்னைக்கு கடவுளுக்கு சமமாக அதே கிரீடத்தை வீட்டில் வச்சாரோ அன்னையிலேருந்து அவர் வீழ்ச்சி ஆரம்பிச்சுதுங்கிறான். பெருமாள் கேட்டாரா? நேற்று கூட சொல்லியிருக்காங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் 150 கோடி உண்டியலில் போட்டு போயிருக்காருன்னு. அடுத்தவனுக்கு சாப்பாட்டுக்கு பசிக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க.
கடவுளுக்கு கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல. அவனுக்கும் கடவுளுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. நான் இவ்வளோ அடிச்சேன்னா உனக்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜனார்தன் ரெட்டி வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அது சசிகாந்த் செந்தில சொல்லட்டும், காங்கிரஸ் சொல்லட்டும், பிஜேபியை சொல்லட்டும், பிஜேபி காங்கிரஸை சொல்லட்டும். காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் என்கின்ற காரணத்தால் அவர்கள் புலனாய்வை ஒழுங்காக செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் இருந்தால் தப்பிக்க விடக்கூடாது. அதன் பின்னால் எந்த மதம் இருந்தாலும் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். மடாதிபதிகளே இருந்தாலும் கூட அவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். குற்றம் நடந்திருக்குமானால் மதத்திற்கு பயந்தோ அல்லது வேறு இனங்களுக்கு பயந்தோ இதை நீங்க விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க உதாரணம் இன்னும் பல காலம் தொடரும். அப்ப மக்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா கூட்டமா சேர்ந்தா அல்லது அதிகாரம் ஒட்டுமொத்த அதிகாரம் கையில் இருந்தா இவங்களுடைய அடக்குமுறையை நம்ம பேசக்கூடாதுன்னு பயம் வந்துடும். அப்ப யாரும் எதையும் உண்மையை சொல்ல மாட்டான். இப்ப முகமூடி போட்டு தான் அவனை கூட்டு போனாங்க, அவங்களே கைது பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இந்த புலன் விசாரணை எல்லாம் முடிச்சு எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் வந்து யாருக்கும் சம்பந்தப்பட்டது இல்லை, புகாரில் சம்பந்தப்பட்டது எதுவும் இல்லை, அல்லது அந்த இடத்துல ஏற்கனவே இடுகாடு இருந்தது. இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக அவர் காட்டுற இடத்துல மட்டும் எப்படிங்க எலும்புக்கூடு வரும்? எல்லா இடத்துலையும் குற்றவாளியை கூட்டு போய் என்ன பண்றீங்க நீங்க? எப்படி செஞ்சேன்னு காமின்றீங்க. திருடனை கூட்டு போய் எப்படி திருடன்னு சொல்லி போலீஸ் வந்து இன்னைக்கு படம் எடுக்குது, வீடியோ எடுக்குது கோர்ட்ல. குற்றம் நடந்ததை நிகழ்த்தி காட்டினான்னு சொல்றீங்கல்ல, குற்றம் நிகழ்ந்ததை அல்ல, குற்றம் எப்படி மறைக்கப்பட்டது என்பதை நிகழ்த்தி காட்டினார். நிகழ்த்தி காட்டிய இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாருடையது என்று சொல்ல வேண்டியது புலனாய்வு அமைப்பினுடைய கடமை, ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசின் கடமை. அதற்கு பின்னால் யாராவது காரணமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதை மறைக்காமல் வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு செய்கின்ற உண்மையான தர்மம். அதுதான் இறைவனுடைய நியதி. இல்லை என்றால் நீங்கள் எல்லோருமே கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கபோதிகளாக மாறிவிடுவீர்கள், கயவர்களாக மாறிவிடுவீர்கள். இறைவன் பெயரை சொல்லிக் கொண்டு எவ்வளவு காலம் ஏமாற்ற முடியும்? இறைவனே மௌன சாட்சியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா? சிவன் சொத்து குலநாசம்பாங்க. ஒரு கோயில் சொத்தை கொள்ளாச்சாவே குலநாசம்பாங்க. அப்ப இறைவன் பெயரால் அந்த கொலை நடந்ததுன்னா இது பொய், நடக்கலன்னு சொல்லி அறிவியல் பூர்வமா நிரூபிங்க. இதுக்குன்னா ராத்திரில வந்து மேல இருந்துகிட்டு அப்படிலாம் ஒன்றும் நடக்கலன்னு சொல்ல போறாரு என்ன? கிடையாது. அறிவியல் பூர்வமாகவும் தர்மத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின்படியிலும் கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கறிஞனாக நான் இவ்வளவு நீளமா இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்கு காரணம் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த விதமான விருப்பு வெறுப்புகளும் கிடையாது. அல்லது சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இவங்க பண்ணாங்கன்னு சொன்னா, லெட் இட் பி ப்ரூவ்டு இட் இஸ் அ ராங் அலிகேஷன். அதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து தமிழ்நாட்டு பக்கம் நீங்க திருப்பாதீங்க. தமிழ்நாட்டுக்கு 1000 வேலை இருக்கு. புரியுதுங்களா? டெய்லி வந்து அமித்ஷா மோடி மாதிரி சொல்லிட்டு இருக்க திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லியே நம்ம ஓஞ்சி போறோம். இதுல வேற நமக்கு எதுக்கு புது தலைவலி என்ன? அதனால் அடுத்த வாட்டி வரும்போது அமித்ஷா எந்த ட்ரெஸ்ஸில் வருவார், மோடி எந்த பட்டு வேட்டியில் வருவார்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகா பாலிடிக்ஸில் நமக்கு என்ன இருக்குது இல்லையா? நான் இதை வந்து ரொம்ப ஆழமாக யோசித்து மிக நீளமாகவும் கொஞ்சம் காலம் கடந்தும் பதிவு செய்வதற்கு காரணம், இதனுடைய உண்மைத்தன்மைகளை, அடிப்படைகளை, அதில் இருக்கின்ற குளறுபடிகளை, இந்த குளறுபடிகள் எல்லாம் எப்படி ஒரே நேர்கோட்டுக்கு வந்தது, இந்த நேர்கோட்டை வைத்துக்கொண்டு செய்கின்ற அரசியல் என்ன, அதற்கு பயன்படுகின்ற மதம் என்ன, எந்த மதமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், இதுதான் என்னுடைய முக்கியமான செய்தி. ஆகவே இது மக்களுக்கு உண்டான சிந்தனைக்குரியதாக, புலனாய்வு என்ன வேணா நடக்கட்டும், அமுக்கப்படலாம். இந்தியாவில் வந்து அழித்து ஒழிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட வழக்குகள் 1000, 10ஓடு 11 இல்லாமல் 10,000 10,001 கூட இது ஆயிட்டு போட்டோம். ஆனால் என் வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞனாக இதன் பின்னால் இருக்கின்ற சட்ட பொருண்மைகள், இதன் பின்னால் இருக்கின்ற தத்துவ பொருண்மைகள், இதன் பின்னால் இருக்கின்ற குளறுபடிகள் அத்தனையும் ஒரே நேர்கோட்டிற்கு எப்படி வந்தது என்ற கேள்வியை ஒரு சாமானிய மனிதன் யோசிக்க வேண்டும். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.